ஒரு 30 செகண்ட் வீடியோ என் லைஃப்ல எனக்கு 2 வருஷம் மோட்டிவேஷன் குடுத்ததுங்க. YouTubeல எதேர்ச்சியா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ வீடியோல நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க பேரு கெரோலின் ஜெரிவாலா. இவங்க இங்கிலாந்துல இருக்காங்க. இவங்க ஒரு மொசைக் ஆர்டிஸ்ட். இவங்க ஆர்ட் ஒர்க் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டேன். இந்த ஆர்ட் ஒர்க்க இந்தியால பண்ண முடியுமா? ஃபெசிலிட்டீஸ் இருக்கா? அப்படின்னு ரிசர்ச் பண்ணேன். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற எல்லா ஆர்ட் ஒர்க்கும் அவங்க பண்ணது தான். இவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் பேரு மேங்கோ மொசைக்ஸ். இவங்க நெறைய விஷயம் ரொம்ப தெளிவா அவங்களோட சேனல்ல சொல்லிக் குடுத்துருந்தாங்க. எனக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. என்ன கான்செப்ட்ல பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு, கடைசியா பஞ்சபூதங்கள பத்தி பண்ணலாம். 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது இந்த கான்செப்ட்டோட பேசிக் ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் பண்ணியிருக்க பேஸ் வந்து பிளைவுட்டுங்க. என்னோட கார் டிக்கில எவ்ளோ பெரிய பிளைவுட் வைக்க முடியுமோ, அவ்ளோ பெரிய வொர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். குஜராத்ல இருக்க ஒரு டைல் மேனுஃபேக்சரருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி, இந்த மாரி ஸ்மால் சைஸ்ல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல டைல்ஸ் வாங்கிக்கிட்டேன். சைனால இருக்க என்னோட ஃப்ரெண்ட ரெக்வெஸ்ட் பண்ணி, இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, இத டைல் கட்டர ப்ரொக்யூர் பண்ணேன். இந்த ஆர்ட் ஒர்க் 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. இப்படி இந்த ஆர்ட் ஒர்க்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணேன். கம்ப்ளீட்டா கட் பண்ணி, பேஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 1/2 மாசம் ஆச்சுங்க. முடிச்சதும் முதல்ல மேங்கோ மொசைக்ஸ் அவங்களுக்கு நான் எழுதினேன். நீங்க தான் மேம் இந்த ஆர்ட் ஒர்க் பின்னாடி இன்ஸ்பிரேஷன்னு ரொம்ப தேங்க் பண்ணேன். அவங்களும் பெரிய மனசு பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணாங்கங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஆர்ட் ஒர்க்க பூனேல இருக்க ஒரு ஃபேமஸ் ஆர்ட் கேலரியில எக்ஸிபிட் பண்ணவும் வாய்ப்பு கிடைச்சது. கொஞ்ச நாள் இத டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல. இந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி என்னோட சிஸ்டருக்கு அவளோட இனிஷியேட்டிவ்க்கு ஒரு லோகோ பண்ணி குடுத்தேன். இந்த கான்செப்ட்ட டைல்ல இருந்து அப்படியே டிண்டர் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். அததான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. ஒரு ஃப்ளவர் வாஸ் பண்ணேன். சிம்பிளா விநாயகர் ட்ரை பண்ணலான்னு அவரையும் பண்ணேன். அப்புறம் ஒரு காஃபி ட்ரை பண்ணேன். என்னோட சிங்க் ட்ரெயினே விட்டு வைக்கலங்க. அதுலயுமே ஆர்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் என்னோட கார்டனுக்கு ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் டிஸ்ப்ளே பண்ணினேன். ஒரு நைட் லேம்பும் பண்ணேன். இந்த கான்செப்ட் மறந்துருச்சா இல்ல ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன மாசம் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணேன். ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா ஆர்ட்ல வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கலங்க. இப்ப இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு இடத்துல அழகா வால் மியூரலா இருக்குங்க. வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமே கோஇன்சிடென்ஸா நடக்கிறது இல்லங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் பயங்கர ப்ரீ பிளானிங் இருக்கு. அதனால நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் நம்மளோட 100% எஃபோர்ட்ஸ போட்டு பண்ணுவோங்க.